ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. நியூ இயருக்காக அவங்க வீடு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அவளோட ஹஸ்பண்ட் ஜியாங்கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு, நீங்களுமே ஹெல்ப் பண்ணுங்கள், ரெண்டாவது எல்லா நியூ இயர்லையுமே என் கூட சேர்ந்து நீங்கள் இருப்பீங்கல்ல அப்படின்ற செட் அவள் கேட்குறா. பட் அங்கே ஜியாங் வந்து என்னோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிருது. அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் நீ நானுமே சேர்ந்து இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நம்ம டைவர்ஸ் வாங்கிடலான்னு சொன்னதும் பட் என்னால் அது முடியாதுன்னு சொன்னதுமே அவள் கோவத்தில் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டேக்கா. பட் அவங்க அவளை சமாதானப்படுத்திட்டு சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே எனக்கு நீ வந்து பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற செட்டு கேட்குறா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், எப்பயுமே நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுவேன், என்னை விட்டுட்டு நீ எப்பயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அதை நம்பி அங்கே ஓகேன்னு சொல்லியிருந்திருக்கா. அவ்வளோ ஒரு அழகான ப்ரப்போசலை கொடுத்தியே, இப்போ நீ என் தலையில் கல்லை தூக்கி போட்டிருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவன் நான் வந்து உன்ட்ட போய் சொல்ல விரும்பலை, அதனால தான் நான் வந்து இப்போ உண்மைகளை சொல்லிட்டேன், பட் அப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஜூலியை பற்றி அவன் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். அவள் ரொம்பவே வந்துட்டு நல்ல பொண்ணு, அவளை நான் வந்து என்ன செய்ய முடியும் சொல்ல, அவள் என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக அட்ராக்ட் ஆக என் மனசே வந்து மாறிடுச்சு, அவள் எப்பயுமே என்னை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா, என்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே அவள் தான் நிறைவேற்றிட்டு இருந்தா, பட் நீ என்னைக்காச்சும் வந்து அப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருக்கியா, நீ என்னோட ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண, ரெண்டாவது டிஸ்டன்ஸுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த, ஒரு ஹஸ்பண்ட் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறது கூட உன்னால் முடியல அப்படின்ற சைட்டமே பேசலாம். நம்ம ஹீரோயின் அங்கே பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சவங்க போல், ஸோ அந்த சுச்சுவேஷனில் வளர்ந்த வாசி அவள் அதைவே மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கான். ரொம்பவே அவளோட முன்னாடியே அந்த ஜூலியை பற்றி அங்கே ரொம்ப பெருமையாக திரும்பவுமே பேசுகிறான். அவள் எப்பயுமே என்னை எல்லா இடத்துக்குமே கூட சேர்ந்து சுற்றி காமிச்சிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தா, என் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி வந்து அவள் அட்ராக்ட் ஆகிட்டு இருந்தா, ஸோ அதனால தான் வந்து எனக்கு அவள் மேலே லவ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே உன்னோட லவ்வரோட சேர்ந்தே நீ ஹாப்பியாக இரு, நான் ஒன்றும் சொல்லலை, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னை பற்றி அக்கறை இல்லைன்றது எனக்கு இப்போ தான் புரியுது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவனுக்கு தான் கால் பண்ணியிருக்கா, பட் அவன் ஃபோனை எடுக்காமல் இருந்திருக்கான். ஸோ இவளே அங்கே வந்து ஃபார்மில் சைன் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருந்திருக்கு. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாகி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அந்த ஜூலி கால் பண்ணிவிட்டு ரொம்ப பசிக்குது, எப்போ வரீங்க நீங்கன்னு சொன்னதுமே நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீயே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஃபோனை வைக்கிறான். நம்ம ஹீரோயின் அப்போ தன்னோட அங்கே ஃபோனை தேடிட்டு இருக்கும்போது அப்பாவே நான் வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு, என்னோட ஃபேமிலிட்டையுமே நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன், உன்ட்ட இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை, உனக்கு வந்துட்டு இருக்கணும்னா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை நீ கிளம்பி போகலாம், சும்மா நான் வந்து என்னோட ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன், அதான் கிளம்பி போயிட்டுருக்கேன், உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கொண்டாடினாலும் இருக்கலாம், இல்லைனா நீ வந்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு சொன்னதுமே அப்போ அவன் கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேயே அந்த மாதிரி தான் நீ வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலுமே நான் வந்து என்ன பண்ணணுமோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், உனக்கு வந்து வேணும்னா என் கூட சேர்ந்து இருக்கலாம், நான் உன்னை வந்து போகலாம் சொல்ல மாட்டேன், இல்லைனா அது ஓ இஷ்டம் தான் சொன்னதும் சரி உன் கூட சேர்ந்து நான் இருந்தேன்னா அப்போ அந்த ஜூலியோட நிலைமைன்னு சொன்னதுமே அதை பற்றி நீ பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேணும்னா நான் புதுசாக கூட வீடு வாங்கி கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் ஜூலியை பற்றி நீ கவலைப்படுறேன்னா அதை பற்றி யோசிக்காத, அவன் உன் கூட சேர்ந்து சண்டையெல்லாம் போட மாட்டா, அவன் கூட சேர்ந்து அவளுமே ஹாப்பியாக இருப்பா, இதுக்கப்புறம் உன்னோட டிசிஷன் தான் சொல்லிட்டு போகிறான். அங்கே அவள் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்ற விஷயம் மட்டும்தான் கண் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜியாங்கோட அம்மா அங்கே கால் பண்ணுறாங்க, நியூ இயர் எதுவுமா நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வரணும்னு சொன்னதுமே ஹீரோயின் இல்லை வரலன்னு சொல்கிறா. என்ன உனக்கு அவனுக்கு ஏதாச்சும் வந்து ஃபைட் வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னா நீ வந்து சரின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகிட்டு அவள் வந்து ஏதோ டிசிஷன் பண்ணிவிட்டு அங்கே லேப்டாப்லேருந்து அங்கே ஃபோட்டோ ஹாப்பிலாம் எடுக்கிறதுக்காக அங்கே கொண்டு போய் அதை எல்லாத்தையுமே எடுத்துச்சேக்கா. அப்போ அங்கே கடைக்காரவங்க வந்து நியூ இயருக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. வெளியே வந்து அங்கே ஜியாங் தான் கால் பண்ணுறா. அப்போ அந்த ஜூலி தான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இப்போ அவர் வந்து குளிச்சிட்ருக்காரு, அதனால் உங்கள் ஃபோன் எடுக்க முடியாது, ஏதாச்சும் விஷயம் தான் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட பாஸ்ட்டை என் வீட்டுக்கு வர சொல்லு, நான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவளுக்கு அங்கே சில பாஸ்ட் மூமெண்ட்ஸுமே வந்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே ஜியாங்கோட பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணதும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவளை பார்த்துட்டு எங்கே உங்கள் ஹஸ்பண்டை காணோன்னு சொல்லி கேட்கும்போது அவன் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருப்பான்னு சொன்னதுமே அப்படி என்ன வந்து பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு நியூ இயர் எதுவும் அவனுக்கு ஒர்க்கில் பிஸின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு அவனுக்கு தொடர்ந்து அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அவன் எங்கள் ஃபோனை திரும்ப எடுக்கவே மாட்டான். அவருக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாயிட்டு இருக்கு. அங்கே ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வாழ்றான் கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு பார்த்தா அந்த ஜூலியை கூட சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான்.
அதை பார்த்ததுமே அவங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. வந்ததுமே நான் இந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அவ்வளோதான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, என்னடா புத்தி எதுவும் கெட்டு போய் சுற்றிட்டு இருக்கியா, பொண்டாட்டி முன்னாடி இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி தான் நீ இவளையுமே கூட்டிகிட்டு வந்து எங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பிடிவாதமாக பேசிகிட்டு இருக்கான், நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே பாஸ்டில் நடந்ததுன்னு ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் அங்கே நீடன் பண்ணிவிட்டு அங்கே நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், ப்ளீஸ் நீ அவங்களுக்காக என்ன விட்டுற மாட்டேன்னுலாம் கேட்டிருக்கான். அவங்க பேரண்ட்ஸ்க்குமே வந்து இவ்வளோ தூரத்துக்கு பையன் கெஞ்சிரானேன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்க வேண்டியதாக இருந்திருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஏற்ற பொண்ணு நம்ம தான் சொல்லிட்டு கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அங்கே கம்பெனியில் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் கூட சேர்ந்து உழைச்சி அவனை பெரிய லெவலுக்கு ஆளாக்கி இருந்திருக்கா. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் இந்த குடும்பத்துக்கு பர்ஃபெக்டான மருமகன் சொல்லிட்டு அவங்க நினைக்கிற லெவலுக்கு இருந்திருக்கா. பட் இப்போ காசு பணம் வந்த உன்னை என்ன கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தி பின்னாடி இவன் சுத்த ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவமாகி கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அவங்க அம்மா ப்ளீஸ் நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அங்கே அந்த ஜூலி வந்து ரொம்ப ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உண்மையிலே வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் அவரை, தயவு செஞ்சு நான் வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னால் தான் இப்போ குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொன்னதும் வாயை முடிட்டு நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றது தெரிஞ்சு போயிட்டு அப்போ இந்த குழந்தைக்காக தான் இவன் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டு அவள் வேணுக்குனே வந்து அப்படியே ரொம்ப நல்ல அப்பாவி மாதிரி அங்கே பேசிட்டேக்கா, நான் உங்களோட ஹஸ்பண்டை பறிக்கணுன்ற எண்ணத்துலலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணலை, பட் அவர் மேலே எனக்கு உண்மையிலே லவ் வந்துருச்சு, நான் அவருக்கு கூட சேர்ந்து பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்களால் தான் பேபி பெற்றுக்க முடியாது, நான் பேசாமல் இந்த குழந்தையை வந்து டெலிவரி பண்ணி உங்ககிட்டே கொடுத்துட்றேன், இந்த குழந்தையை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் எனக்கு எதுக்கு அந்த குழந்தை நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டில் அந்த பேபியுமே வந்து இறந்து போயிருக்கு. அதோட அவள் திரும்ப ப்ரெக்னென்ட்மே ஆக முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு, நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் கரெக்டான டைமுக்கு வந்திருந்தேன்னா இன்றைக்கி பேபியும் பொழைச்சிருக்கும், நீயுமே வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டேலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவன் சமாதானப்படுத்தி அங்கே வந்துட்டு அவளை ரொம்பவே கன்சல்ட் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் இவனுக்கு தான் வந்து குழந்தையே பிடிக்காதே, பட் குழந்தைக்காக இவ்வளோ தூரத்துக்கு இவன் அக்கறை பண்ணுறான் அப்படின்ற செட்டை அவள் பார்க்குறா. அப்போ திரும்ப இன்னொரு விஷயம் காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே வந்து ஒரு மாதிரியாக டிப்ரெஷனில் இருக்கிறத பார்த்து, எதுக்காக நீ இப்படி ஒன்றவே ப்ளேம் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, குழந்தை இல்லைன்னா என்ன, நீ நானுமே வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், அதுக்கு மேலே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு குழந்தையே பிடிக்காது அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் எதையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காம எப்பயுமே நீ ஹாப்பியாக அப்படின்ற விஷயத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவளுக்கு இன்னொரு விஷயமே ஞாபகம் வருது. ஆனால் நைட் போல் அங்கே குழந்தையோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது இருந்திருக்கான். ஸோ இப்போ இவங்களை பார்த்தா அங்கே குழந்தை பிறக்க போதுன்னு சொன்னதுமே உடனே வந்துட்டு இவங்களுமே சேஞ்ச் ஆகுறாங்க. அப்போ அவங்க அம்மா நாங்கள் என்ன பண்ண முடியுமா, உன்னால் வந்துட்டு பேபி பெற்றுக்க முடியாது, எங்கள் குடும்ப வாரிசுமே எங்களுக்கு வேணும்ல, நீ வந்து தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டுங்க பேசினதுமே அப்போங்க அவனுமே ஆமாம் நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறான். ஹீரோயின் போது நிப்பாட்டுங்க எல்லாரும், உங்களோட இந்த பேச்செல்லாம் நான் கேட்கறதுக்கு இங்கே வரல அப்படின்றத சொல்லிட்டு அவள் எந்திரிக்கும் போது எங்கே போயிட்டுருக்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நாங்கள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை தூக்கி போட்டு நான் ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு டைப் பண்ணிட்டேன், இந்த சைன் பண்ணிட்டேன், முதல் எனக்கு எல்லா ப்ராசஸையும் முடிச்சு கொடு அப்படின்ற சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே இருந்து போகிறா. அதை அப்படியே அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கான். ஹீரோயின் வெளியே வந்து அங்கே வந்து நல்லா ஸ்னோலாமே பொழிஞ்சிட்ருக்கவுமே அதை பார்த்து அப்படியே ரொம்பவே சந்தோஷமாகிட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. வேமா அவன் அம்பர்லாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே சரி பண்ணணும்ல அப்படின்றத சொன்னதும் உன்கிட்ட இதெல்லாம் பேசுகிறதுக்கு விரும்பலை, நான் வந்து எனக்கு என்ன வேணும்னா எனக்கு டைவர்ஸ் மட்டும் நீ கொடுத்துரு அது போதுன்னு சொன்னதுமே நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அப்போங்க சரி ஓகே உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு, நான் வந்து உனக்கு எல்லாம் வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உனக்கு வந்து பெரிய வீடு வேணுமா காசு வேணுமா என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கா ஒரு 100 மில்லியன் காசு வேணும், சிட்டியில் சென்டரில் எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், இதெல்லாம் கொடுப்பியான்னு சொன்னதும் உனக்கு என்ன வேணுமோ நான் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், என் லெவல் வந்து இந்த லெவலுக்கு ஆயிருக்குன்னா அதுக்கு நீ தானே காரணம்னு சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் இப்போ நீ என்ன நினச்சி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ இப்படி இதெல்லாம் காசு பண்ண கொடுத்து என்னோட கஷ்டங்களை நீ வந்துட்டு சரி பண்ணிடலான்னு நினைக்கிறியா, அது அப்படி சரியாகுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவனால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், எனக்கு வந்து நீ அப்படி வந்து ஏதாச்சும் பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோமே, பேசாமல் ஓ வீட்டை விட்டு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னால் அதை இப்படி பண்ண முடியாது, என் குடும்பத்தோட ரெப்புடேஷன் ரொம்பவே எனக்கு முக்கியம், நீ வந்து புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன், நீ கேட்குற எல்லாத்தையுமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கொடை எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போனதுமே அவள் ரொம்பவே அங்கே
வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் தான் வந்திருக்கான். நான் உனக்கு ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீ வந்து சாப்பிடுன்னு சொன்னதும் அவள் எதுவுமே பேசாமல் அங்கே போய் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அவளுக்கு அந்த ஃபுட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்குது, பிடிக்கவும் இல்லை, அங்கே சாப்பிடவும் முடியலை. இந்த வீடு உனக்கு தான், நீயே வச்சுக்கோ அப்படின்ற சைட் அவன் பேசும்போது ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வரும்போது அங்கே ரொம்பவே சர்ப்ரைஸ் கொடுத்து அவளுக்காக பிடிச்சதெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கான். பட் இப்போ வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த ஃபுட்டை வந்து அவள் வம்பு பண்ணி அங்கே சாப்பிட ட்ரை பண்ணாலுமே சுத்தமாக முடியல. எனக்கு என்னமோ இந்த ஃபுட்டை சாப்பிடவே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணுறா. பிறகு அங்கே அவளோட வீட்டில் அவள் நிம்மதியாக உட்காந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்து எந்த அதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட அம்மா அங்கே கால் பண்ணுறாங்க. வீட்டுக்காக அங்கே வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பிறகு ஹீரோயின் அவங்க அம்மாவும் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க போனதுமே ரொம்ப ஆசையாக அவளுக்காக ஃபுட் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சு இது எல்லாமே உனக்காக தான் பண்ணியிருக்கேன், சாப்பிடு, நான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு எல்லாமே இந்த கார்டில் இருக்குது, இந்த கார்டை நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு இத்தனை வருஷமாக இல்லாத பாசம் இப்போ என்ன உங்களுக்கு புதுசாக பாசம் வந்து கொட்டிகிட்ருக்கு, உங்கள் காசெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, என்னத்தையும் கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன், உங்கள் மூஞ்சிலே நான் முடிக்கிறதுக்கு விரும்பலை, நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு போனவங்க தானே சின்ன பிள்ளைனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே இருந்து போனதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அங்கே அவங்களுக்கு இருமல் வந்ததுமே பார்த்தா அங்கே வந்து வாயிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. அங்கே வீட்டில் போய் எங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் வந்துடுது, இப்படி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு. ஸோ மீட் பண்ண போனதுமே அவங்க ரொம்ப ஆசையாக எந்திரிச்சதும் செத்து போயிடுவீங்களோ என்னமோன்னு தான் பார்க்க வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப வந்து கற்பனை காணாதீங்கன்னு சொன்னதும் அங்கே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் என்னை பேசி கொண்டுட்ருக்கன்னு சொன்னதும் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், சின்ன பிள்ளைய நான் இருந்த என்ன நீங்கள் வந்து தவிக்க விட்டுட்டு தனியாக போனீங்களே உங்களுக்கு வந்துட்டு அப்போ கஷ்டமா இல்லையா, நான் வந்து பாசத்துக்கு ஏங்கினது உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு எனக்குமே காசு விஷயத்தினால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு ஃபைட் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ 2 பேருமே டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண பிறகு அவர் வந்து கண்டிப்பாக என் கூட சேர்ந்து அனுப்புறதுக்கு ரெடியாக இல்லை உன்னை, ரெண்டாவது அப்படியே நான் கூட்டிகிட்டு வந்தாலுமே என்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு காசு வசதியும் கிடையாது உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு, நான் உன்னை நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறதுக்கு, பெரிய வேலைக்கு போய் சம்பாரிச்சு உன்னை பார்த்துக்கலனாலும் நீ சின்ன பிள்ளை உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமே, அதுக்குமே எனக்கு வந்துட்டு ஆள் இல்லாமல் தான் நான் உன்னை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்கள் அப்பாக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து அங்கே கொடுத்து எல்லாத்தையுமே அவர்கிட்டே கொடுத்துட்டு இருந்தேன் அவரை நம்பி. பட் அவர் பார்த்தா எனக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாரு, என்னை வந்து விட்டுட்டு வேற ஒருத்தையும் அவர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் உங்கள் அப்பா எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ணி ஆனால் உன்னை நல்லபடியாக வளர்த்தார் அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. நான் வந்து உன்னை விட்டுட்டே நீ ஃபீல் பண்ணுற இல்லை, நான் உன்னை என்றைக்குமே விட்டதே கிடையாது, எப்பயுமே நான் வந்து உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன், நீ எப்படி இருக்க, உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீ அம்மாவை மட்டும் வெறுக்காதன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணதுமே ஹீரோயினுக்கு இத்தனை வருஷமாக அம்மாவை தப்பாக புரிஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. நான் வந்து உன்னை நல்லபடியாக வந்து சம்பாரித்து என் கூட சேர்ந்து வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் என் லைஃப்பில் அது கடைசி வரைக்கும் நடக்காமே போயிடுச்சு, என்னால் அந்த லெவலுக்கு காசுமே சேமிக்க முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே அவங்க வந்து கையெல்லாமே கீழே விழுந்ததும் ஹீரோயின் பயந்து போய் அவங்க டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணால் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அந்த ஜூலி அங்கே நிறமாச பொண்ணாயிட்டா போல் அந்த ஃபேமிலி எல்லாருமே அங்கே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. அபாஷன் ஆகி போய் கிடந்தப்ப என்ன பார்க்குறதுக்கு ஒரு நாதியை காணும், ஆனால் இப்போ பாரு இவ்வளோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்க்குறாங்கன்னு, ஆளுங்க வந்து அவங்க தேவைகளுக்காக எப்படி வேணாலும் ஈஸியாக மாறிடுறாங்களே அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஸோ அவன் அன்றைக்கி நைட் வந்து அவகிட்ட நான் வந்து நிறைய ட்ரிங்க் பண்ண வாசத்தா உன்னை வந்து மீட் பண்ண முடியாமல் போயிருச்சு, ப்ளீஸ் நீ வந்து என்னை மன்னிச்சிரு, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. சாரி எல்லாமே கேட்டதை நினச்சி அவளுக்கு இன்னுமே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஒருவே அன்னைக்கு நைட்டு இவன் அவள் கூட தான் சேர்ந்து இருப்பானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே டவுட் வேறு ஆகுது. பிறகு வீட்டில் இருக்கும்போது அங்கே நல்லா தண்ணியை போட்டுட்டாவே நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி எனக்காக நீ சாப்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் எதுக்கு ஏன்ட்ட நீ கேட்டுட்ருக்க, நாளைக்கு மரியாதையோடு வந்து டைவர்ஸ் கொடுக்க வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே ரொம்பவே வந்து இவனுக்கு கவலையாகி போயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்படி டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப கேன்சர் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இந்த விஷயத்தை பற்றி வீட்டில்
நீங்கள் யாருக்குமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு நைட் அங்கே ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான். அங்கே தான் அந்த ஜூலி வந்து அவங்க பொருள் எல்லாமே சேல்ஸ் பண்ணும்போது அங்கே இருக்க பசங்க எல்லாருமே சேர்ந்து அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தப்ப இவன் தான் காப்பாற்றிருக்கான். ஸோ ரொம்ப தண்ணியை போட்ட வாசி அங்கே வந்துட்டு மயக்கமானதுமே அந்த பொண்ணு கொண்டு போய் ரூமில் விட போனா இவன் கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அவளை அங்கே போர்ஸ் பண்ணி அவ கூட வந்து ரொமான்ஸ் பண்ணி இருந்திருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமானதுமே, தயவு செஞ்சு நீங்கள் என்ன தப்பாலாம் நினைக்காதீங்க, நீங்கள் தான் என்கிட்ட இந்த மாதிரி நடந்தீங்கன்னு சொன்னதும், உனக்கு இது ஃபஸ்ட் டைம், நான் கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க ஃபோனை செக் பண்ணது தான் பார்த்தா ஏகப்பட்ட மிஸ் கால்ஸ் இருந்திருக்கு. ஸோ விழுந்தடிச்சு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்கான். நம்ம ஹீரோயினுமே அவன் ரொம்பவே இங்கே கன்சல்ட் பண்ணியிருந்திருக்கான். அவன் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் எல்லா டாக்டர்கிட்டையுமே இங்கே கொடுத்து அங்கே செக் பண்ணாலுமே யாருமே வந்துட்டு காப்பாற்ற முடியாது, வந்தது தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் இந்த ஜூலியுமே ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. அவள் கூட சேர்ந்து இவன் அட்ராக்ட் ஆகிட்டு குழந்தை வேணும் இல்லையா, அதுக்காக அவன் நம்ம ஹீரோயினா இல்லை ஜூலியான்ற டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. பட் லவ் என்னமோ பொண்டாட்டி தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். அவள் எப்படி வந்துட்டு என்னை போய் டைவர்ஸ் பண்ணுவா, என்னால் இதை தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காகவே அவன் போகிறான். போகும்போது அங்கே அவளுக்காக வந்து ட்ரிங்க்கெல்லாம் வாங்கி கொடுத்ததுமே லிப் கிளாஸ் உள்ளே இருக்குமே அதை எடுத்து நான் வந்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவன் எடுக்க போகும்போது உள்ளே பார்த்தா இவனோட கேன்சர் சர்டிஃபிகேட் தான் இருக்குது. பட் அவள் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக டக்குன்னு அங்கே பிரேக் போட்டு ஐ திங்க் வந்து வந்துருச்சு இடம், வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனதுமே இன்னும் ஒரு 3 நாள் வந்து டைம் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பட் சில கப்புள்ஸ் அவள் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே கவலையாயிடுச்சு. ஏன்னா ஒரு டைம் இவ்வளோ அவனுமே வந்து இவ்வளோ ஹாப்பியாக தான் இந்த இடத்துக்கு மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ண வந்தாங்க. பட் இந்த நிலமையில வந்து நிற்கும் நம்ம எதிர்பார்க்கலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது, ஏன் நீ மட்டும் போயிட்டுருக்க, நான் வரேன் உன் கூட சேர்ந்து வா ப்ளீஸ் அப்படின்ற செட் அவன் கூப்பிடுறான். பட் நம்ம ஹீரோயின் எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போங்க அந்த ஜூலி வந்துடுறா. அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வந்ததுமே, இப்போ நீ நீங்கள் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே, உங்கள் 2 பேருக்கு டைவர்ஸ் ஆக போதில்லை, அதை பார்க்க வந்தேன்னு சொன்னதும், பட் இன்னும் ஆகலை 3 days ஆகும்னு சொன்னதும், உனக்காக வந்து நானும் என் பிள்ளையுமே வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயினை பார்த்தா எங்களோட வெட்டிங்க்கு நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணதுமே, நான் ஏன் வரேன், நான் வந்து வரதுக்கு விரும்பலன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, அவன் ஏன் வெட்டிங்க்கு வரதுனால உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயின் நீயும் அவளுமே வந்து ஒரே மாதிரி ஆளுங்க தான், உங்களை மாதிரி ஆளுங்க கூடலாம் சேர்ந்து பேசுறது கூட எனக்கு இஷ்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. போகும்போதே பார்த்தா இவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்து மயக்கமாகி கீழே விழுந்ததுமே, அவனை தான் கேர் பண்ணிக்க ஆள் இருக்காங்களே, நான் வந்து இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். ஆம்புலன்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுமே அப்போ டாக்டர் வந்ததுமே, இப்போ கன்சீவாக இருக்க நீ கிளம்பி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்கும்போது, நீங்கள் இப்படியே இருந்தால் ஒன்றும் வந்து சரிப்பட்டு வராது, நீங்கள் ஹீமோதெரப்பி பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன்னு அவன் சொல்கிறான். நான் நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட அந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்காக அங்கே வந்திருக்கும் போது இவன் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே அவன் 5th ஃப்ளோருக்கு போனதுமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு 5th ஃப்ளோர் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேன்சர் வார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவன் இன்னுமே டென்ஷன் ஆகி போயிட்டு அவனோட பின்னாடியே போய் பார்க்குறா. அவன்ட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்போமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அங்கே வந்து அவனுக்கு கேன்சரே வந்திருந்தாலும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அவனை கேர் பண்ணிக்க தான் ஆள் இருக்காங்களே, நான் போய் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே கேட்கல, பேசாமல் அங்கே வந்து போகிறா. அவன் பார்த்தா இன்னுமே வந்துட்டு ஹீரோயின் நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். தலையில் முடி ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு, டோப்பாக தான் வச்சுருக்கான் போல். அப்போ அங்கே அந்த ஜூலி கால் பண்ணிவிட்டு எவ்வளோ நாளுக்கு உங்களோட பிஸ்னஸ் ட்ரிப் இருக்கும், நீங்கள் வந்து கிளம்பி வாங்க, நம்ம வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் கூடி சீக்கிரம் வரேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஜாப்காக போய் அப்ளை பண்ணுறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தான். அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒர்க்கை கொடுக்குறாங்க. யாரோடதுன்னு பார்த்தா இங்கே நம்ம ஜூலியோடது தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வேலை விஷயத்தில் வந்து பர்சனலில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு அவங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆக போனதுமே வேகமாக போய் காப்பாற்றினதுமே அந்த புள்ள அழுதுட்டு அம்மான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கம்மா, நான் உன் அம்மா இல்லைன்னு சொல்லும் போது தான் தெரியுதா அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியலன்னு ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கா, பேசாமல் இந்த குழந்தை என் கூட நான் கூட்டிகிட்டு போகிறது தான் பெட்ருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வேகமாக ஓடி வந்துட்டு உனக்கு என்னாச்சுமா நல்லா தானே இருக்குன்னு சொன்னதுமே, ஏதோ ஃப்ராடு பையன் போலன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு மரியாதையோட குழந்தைட்டு இருந்து வெளியேறுன்னு சொன்னதுமே, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லும்போது அப்பா இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்கப்பான்னு சொன்னது தான் புரியுது. அவன் வந்து உண்மையிலே இவளோட அப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு சாரி கேட்குறான். என் பிள்ளையை காப்பாற்றினதுக்காக உங்களுக்கு நான் வந்து காசு எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன்னு சொன்னதும், எனக்கு அதெல்லாம் வேணாம், குழந்தைய போய் ஒழுங்காக பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து போகும்போது அந்த பிள்ளை அவங்க ரொம்பவே நல்லவங்கப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பாராட்டிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பார்த்தாங்க வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்காக மேக்கப் போகிறதுக்கு அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே ரொம்பவே இவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது.
ஆயிடுது. ஐயோ! நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இவ வந்து நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணான்னா ஹேர் வந்து போலியா வச்சுருக்கோன்னு தெரிஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவங்களை பிடிக்கல, நீங்கள் வேறு யாராச்சும் வந்துட்டு கூப்பிடுங்க, நாங்கள் வேறவங்ககிட்ட பண்ணிக்கிறோன்னு சொன்னதும் வேலை விஷயத்தில் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்படுறா. ஸோ அங்கே அவன் வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, உனக்கு தான் நான் 100 மில்லியன் தரேன்ல, அதை வச்சு நீ ஒழுக்கமாக இருக்க முடியாதா, எதுக்காக இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து வேலை பார்த்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஒன்று இதில் அசிங்கப்படுத்த என்ன இருக்குது, நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்க போகிறேன், இதில் வந்து எந்த பிரச்சனை உனக்கு என்ன இருக்குது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அவங்க உன் காசெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஜூலி வந்து அவங்க மறைஞ்சிருந்து என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது 100 மில்லியன் வந்து காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாலுமே இவங்க போர்ஸ் பண்ணி வம்பு பண்ணி அடம் பிடிச்சதுமே சரின்னு சொல்லிட்டு அவனுமே இங்கே வேற வழி இல்லாமல் ஒத்துக்க வேண்டியதாயிருது. இருக்கும்போது உனக்கு ரொம்பவே இப்போ கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஏன் கவலையாக இருக்க போகுது, நாளைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம்னு சொன்னதும் பார்த்தீங்களா இப்போ நான் தான் வந்துட்டு ஒரிஜினல் ஆகிட்டேன், உன்னால் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையுமே பெற்று கொடுக்க முடியாது, உனக்கு வந்துட்டு காசு வந்துட்டு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அப்போ அவள் இன்னுமே அவனுக்கு எனக்கும் டைவர்ஸ் ஆகலை, ஒருவேளை நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோமே, இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்க பார்த்தியா அந்த குழந்தை, அதோட நிலைமை என்ன, நாளைக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க, மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்ததுன்னு, ஸோ இந்த நிலைமை உனக்கு வரணும்னு நீ எதிர்பார்க்குறியா, வாயை முடிட்டு பேசாமரு இல்லை தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துரும்னு சொல்லிட்டு அவன் மிரட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் உள்ளே வரதை பார்த்து அங்கே அவ்வளோவே கீழே விழுகிற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிவிட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க, என்னை போய் அட்டாக் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கலான்னு சொன்னதும் அந்த முட்டா பயலுமே நீ எப்படி வந்துட்டு அவளை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தால் இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது அங்கே இன்னுமே அவள் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதாகிருது. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து இப்போ நிலைமையை பார்த்தே இல்லை, நீ தான் வந்து இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், போய் ஹாஸ்பிட்டலில் என்னென்னு போய் பாருன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே போகிறா. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு குழந்தை நல்லா தான் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு தானே பண்ணேன், என் புள்ள வந்து இந்த பூமிக்கே வரல, அதுக்குள்ளே அந்த குழந்தைகிட்ட உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உனக்கு புள்ள பெற்றுக்க முடியலன்னா நீ அடுத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி போராமப்படுவியான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே செம்ம டென்ஷனாகி போயிட்டுருக்கு. மேக்கப்னால வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் வந்து பாதிப்பு வருமோ என்னமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே சரி ஓகே மேக்கப் பொருளெல்லாம் கொடுங்க டெஸ்ட் பார்த்துடலான்னு சொன்னதுமே நான் வந்து எந்த மிஸ்டேக் பண்ணலைன்னு சொல்கிறா. பட் போர்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து வாங்கிடுறாங்க. அங்கே நம்ம ஜீம் எங்கள் குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்திருக்கான் ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஸோ அப்போ அங்கே அந்த டாக்டர் வந்து பேசிட்டு போயிட்டுருக்காரு, ரிப்போர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும், அதுக்கு ரொம்பவே ஸ்பீடாக ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஐடி விழுந்ததுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ரொம்ப தப்பான பர்சன் மாதிரி இருக்கானே என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரித்து என்ன விஷயம் கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே பயங்கரமாக பிடிச்சி திட்டிச்சுக்கா, என் குழந்தைய வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சுன்னு. கரெக்டாக பார்த்தா அங்கே ஜியாங்கோட அம்மா அப்பாவுமே வந்து நீ எப்படி வந்து எங்கள் குடும்ப வாரிசு அழைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன், நீ இப்படிப்பட்ட பொண்ணுன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, உனக்கு வந்து புள்ள பத்துக்க முடியலைன்னா அடுத்தவங்க குழந்தைய எப்படி அழிக்கணும்னு நினைப்பியான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவங்களுமே அங்கே பழிய போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்டருமே ரிப்போர்ட் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறான். பார்த்தா அதில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது யூஸ் பண்ணியிருக்க அந்த காஸ்மெட்டிக்கில் வந்து பாய்சன் கலந்துருக்காங்கன்னு. அதை பார்த்ததுமே நீ இப்படிலாம் பண்ணுவேன் நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வாய்க்கு வந்தபடி ரொம்ப மோசமாக எல்லாருமே சேர்ந்து அங்கே வசப்பாடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவள் வந்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க, உங்களுக்கு நான் 2 மில்லியன் கொடுக்குறேன் ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்கா. ஸோ வந்து அதனால தான் இந்த ஆளுமே இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா அப்போங்க நம்ம எங்கள் குழந்தையோட வந்து இப்போ நீ வந்து ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா ஜூலி, இல்லைனா நீ வந்து ஜெயிலுக்கு போறியான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ யார், நீ என்ன என் மேலே பழிய போட்டுட்ருக்கன்னு சொல்கிறப்ப அப்போ நீயாச்சும் உண்மையை சொல்லுன்னு டாக்டர்கிட்ட கேட்டதும் நான் என்ன உண்மையை சொல்கிறேன், உண்மைதான் ரிப்போர்ட்டாக வந்துச்சேன்னு சொல்லும்போது அவன் பேசிட்டு போன அந்த ரெக்கார்டிங் எல்லாமே போட்டு காமிச்சதுமே இப்போ வந்து யாரோ ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சு என் மேலே பழிய போட்டுட்ருக்கீங்களான்னு சொன்னதும் அப்படியா இப்போ என்கிட்ட எவிடன்ஸுமே இருக்கேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டுக்கு 2 மில்லியன் இப்போ கொஞ்ச நேரத்தில் காசு வந்திருக்கு, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், யார் வந்துட்டு இதை பண்ண சொன்னது, இப்போ ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்கேன், அவன் கேரியரே ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு நீட் டவுன் பண்ணிட்டாங்க சாரி கேட்குறான், இதெல்லாமே பண்ண சொன்னது இந்த லேடி தான், இவங்க தான் காசு கொடுத்து அவங்க மேலே பழிய போட சொன்னாங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோதான் அங்கே நம்ம ஜியாங்க்கு பயங்கர கோவமாயிட்டு நீ எவ்வளோ கேவலமான பொம்பளை, நீ இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக மாறுவியா, என்ன தைரியம் தான் இப்படி சீப்பாக நீ பிஹேவ் பண்ணுவேன், நான் வந்து உன்ட்ட இதை எதிர்பார்க்கல, நீ இப்போ பண்ணதுக்கு வேறு ஒருத்தவங்க இங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை கொலையே பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டான். வயிற்றுல என் புள்ள இருக்குன்ற வாசம் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே திட்டினதுமே அவள் பயந்துக்கிட்டு உடனே மயக்க வர மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா காப்பாற்றினதுக்காக. 2 பேருமே அங்கே வந்து கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்
சொல்லும்போது அந்த பாப்பாவுமே ப்ளீஸ் ஆண்டி எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் இன்றைக்கி டின்னர் சாப்பிட வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே குழந்தைக்காக ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட சேர்ந்து போயிட்டுருக்கா. அங்கே நம்ம ஜியாங் வந்துடுறா. நீ எப்படி வேற ஒரு பர்சன் கூட போய் சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னது சுற்றிட்டு இருக்கேனா, நானாச்சும் சுத்த தான் செய்கிறேன், ஒன்றை மாதிரி வேற கூட போய் ஸ்லிப்பாக பண்ணிட்டு இருக்கேன், நீலாம் இதை பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துக்கோன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க ஜீமே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தியோட சேர்ந்து இப்படி தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லதும் இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, வாயை மூடிட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும்போது அவங்க நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்குறான். போதும் நிப்பாட்டு, உன் சாரியை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, இதுக்கப்புறம் உன்ட்ட நான் பேசுறதுக்கு எதுவுமே விரும்பலை, மரியாதையோட நீ நாளைக்கு வந்து சேரு டைவர்ஸ் வாங்குறதுக்கு, இதோட நம்ம எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட சேர்ந்து கிளம்பிடுறா. அங்கே கிளம்பும் போது பார்த்தா இவனுக்கு வாமிட் வந்ததுமே பிளட் ஆகும். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்லாம் ஆகலை, ரொம்ப வந்துட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, அவள் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் பர்ஃபெக்டாக கடவுள் படைச்சி விட்ருக்காரு உங்களை அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவங்க வந்து அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு, இப்படி ஒரு நிலைமையிலுமே வந்து நம்ப மாட்டாளேன்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே டைவர்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாமா முதல்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு டைவர்ஸுமே முடிஞ்சிருது. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட டைவர்ஸ் தான் முடிஞ்சிருச்சு, பட் நம்ம வந்துட்டு ஃபைனலாக ஒரு மீலாச்சும் சேர்ந்து சாப்பிட்லாமேன்னு சொல்லுதும். பட் எனக்கு வந்து அதுலேயுமே விருப்பம் கிடையாது, நான் இப்போ என் பிள்ளைய போய் பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அவள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. ஸ்கூலில் அந்த குழந்தைய போட்டு 2 பசங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாதவெல்லாம் இங்கே எதுக்கு படிக்கணும்னு சொல்லி அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்துடா. இந்த பிள்ளைக்கு அம்மா கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணும்போது யாரை பார்த்து நீங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அம்மா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்படுறா. ஸோ அவங்க வந்து டீச்சர்ட்ட அந்த பிள்ளைங்களை இழுத்துட்டு போயிட்டு இந்த பசங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இந்த பசங்க ரொம்பவே நல்ல பசங்க, கண்டிப்பாக இந்த கண்ணு தெரியாத பொண்ணு நல்லா தான் இங்கே பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பேச்செல்லாம் கேட்டு இந்த பிள்ளைங்களை தண்டிக்க முடியாது, இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பேருக்கு வந்து பிரச்சனை இங்கே வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்தினதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அங்கே திரும்ப திரும்ப அரைஞ்சதும் நான் நினச்சேன்னா இப்போ உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம இனிமே வந்துடுறான். ஸோ அதை பார்த்ததுமே ஓ உங்களோட பொண்ணா சாரி இது இந்தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த தண்ணி குடிங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம நீ வந்து அதை ஏற்றுக்க மாட்டான். இப்போ நீ வந்து பேசுனதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து நல்லது தான் சொல்கிறேன், இந்த பொண்ணுக்கு கற்றுல, ஸோ அதுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா நல்லது, இங்கெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோமே. அதை கேட்டுட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப கோவமாயிட்டாங்க. பிரின்சிபலுக்கு கால் பண்ணி முதல் இங்கே கிளம்பி வாங்கன்னு சொல்லதுவே அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும்போது உங்கள் டீச்சர் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து நல்ல சஜஷன் தான் கொடுத்துட்ருக்கேன், கண்ணு தெரியாத பிள்ளைய வச்சுட்டு நம்ம இங்கே என்ன பண்ண முடியும், ஸ்பெஷலாக பார்த்துக்க முடியுமா, ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்து உள்ளான்னு சொன்னதுமே கோவப்பட்டு அவர் கணத்தில் அறிஞ்சிட்டு உன் வாய்க்கு வந்தபடி என்ன பேசிகிட்டு இருக்க, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாமையா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டும்போது அந்த 2 பசங்களோட அப்பாவுமே வந்துடுறாங்க. யார் வந்து என் பிள்ளைங்க மேலே கையை வச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோ கடவுளே, ஐயோ சார் நீங்கள் வந்து தயவு செஞ்சு எங்களோட ஜாப்பை வந்து கெடுத்து விட்றாதீங்க, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பசங்களை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என் வேலையை உன்னால் போயிருக்குண்டா, இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான் என் பையன் சொல்லிட்டு அடித்து இழுத்துட்டு போகும்போது இன்னொருத்தையும் இப்போ தான் நம்ம கான்ட்ராக்ட் வந்து பேசியிருக்கோம் போடுறதுக்காக, தயவு செஞ்சு நீங்கள் வந்து கான்ட்ராக்டை மட்டும் கெடுத்துடாதீங்க, நான் வந்து பிள்ளைய வந்து ஒழுக்கமாக வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுமே போட்டு அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போங்க நம்ம நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு இவ்வளோ வந்து டொனேஷன் கொடுத்துட்டு நல்லபடியாக அந்த ஸ்கூலை நடத்துறதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், பிள்ளைங்களுக்கு நல்ல வந்துட்டு டீச்சிங் கொடுக்கணுன்றதுக்காக தான், ஆனால் இந்த மாதிரி கேவலமான டீச்சர்ஸ் இருந்தால் விலங்குமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அந்த ஆள் வந்துட்டு அங்கே ஃபயர் பண்ணதோ அவள் எவ்வளோ வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி பார்க்குறா. பட் வந்துட்டு எதுவுமே முடியலை, ஜாப்பை வந்து தூக்கிடுறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு இவங்க 2 பேருமே பார்த்தா அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டதுமே அந்த ஜூலிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்குது, இருந்தாலுமே அங்கே ஹாப்பியாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணும்போது எதுக்காக நீங்கள் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணும்போதே அங்கே பிளட்டாக வாமிட் வந்துருது அவனுக்கு. அவள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தா. இப்போ இவருக்கு ஹீமோதெரப்பி நடந்துட்டுருக்கு. இவருக்கு அப்படி ட்ரிங்க் பண்ணாருன்னு சொல்லிட்டு டாக்டர் திட்டினதுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதோ உங்களுக்கு என்ன தெரியாதா இவருக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு அவங்க முழிச்சதுமே நீ இப்போ வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சி நீ என்ன மேரேஜ் பண்ணியிருக்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா நம்ம போய் பேசணும்னு நம்ம சொல்கிறா. வீட்டுக்கு போனதுமே எனக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு நீ உன் பொண்டாட்டியை விட்டுட்டு என்ன ஏன் சூஸ் பண்ணேன்னு, குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க, உன் பொண்டாட்டி நல்ல லைஃப் வாழணுன்றதுக்காக எல்லா காசையுமே அவளுக்கு நீ கொடுத்துட்ட, இப்போ என் நிலைமை என்ன, இந்த பிள்ளையோட நிலைமை என்ன, என் பேரண்ட்ஸோட நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டதும் உன் பேரண்ட்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது,
நான் வந்து உன்னை போஸ்ட் பண்ணிலாம் ஒன்றும் வந்து உன்னை கல்யாணம் பண்ணலையே, விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் கிடையாது, எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு, எனக்கு வந்துட்டு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. இந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றுல குத்திட்டு அங்கே வந்து குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணதுமே அங்கே வேமா வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பிறகு அவன் அங்கே ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். நான் லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லாவே புரியுதுன்னு ஜி அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு, நீ எப்பயுமே எதை பற்றியுமே கவலைப்பட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். அங்கே ஆக்சிடெண்ட்டில் தான் வந்துட்டு இறந்து போயிருந்துருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த பொண்ணுக்குமே கண்ணு தெரியாமல் போயிருந்திருக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன்னு சொல்லும்போது, அப்பா எனக்கு ஆன்ட்டியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்கள அம்மான்னு கூப்பிடலாமான்னு சொன்னதும், ஏன் இல்லை கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக உனக்காக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி புது ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணா, பார்த்தா நம்ம ஜீ தான் வந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான், பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்பவே நல்லா முடிஞ்சதுமே அவளுக்காக அங்கே காஃபி எல்லாமே கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், என் பொண்ணு என்னையுமே அம்மா அப்பா தானே கூப்பிட்டுட்டு இருக்கா, அவளுக்கு ரொம்ப வந்துட்டு ஆசையாக இருக்குது நானுமே சேர்ந்து இருக்கணும்னு, ஸோ அதுக்காக ட்ரை பண்ணலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், எனக்கு உண்மையில அப்படிலாம் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, பட் இருந்தாலுமே நான் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அங்கே ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவளுக்கு அங்கே டெலிவரி டேட் போல் அங்கே வந்து பேபி எப்படியோ பிறந்தது, பாய் பேபி தான். அதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுறாங்க. அப்போ ஜியாங்மே எப்படியோ ஃபைனலாக குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் சேர்த்து போனாலும் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது, இவளை பார்த்தா இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன பண்ணுறது, என் லைஃபே போச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு இங்கே கோவமாயிடுச்சிக்கா. நான் கண்டிப்பாக வந்துட்டு யங் ஏஜுக்காரி, நான் வந்து ஏன் இவனுக்காக வந்து இப்படிலாம் வாழணும், நான் கண்டிப்பாக இவன்ட்டு வந்து டைவர்ஸ் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க காமிக்கும் போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் தூக்கிட்டு போங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறா. ஸோ அவங்க போனதுமே இவ எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே அங்கே வெளியே சுற்றிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாகிட்டு, நீ மட்டும் எப்படியே ஹாப்பியான லைஃப்பை வாழலான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே பார்த்தா நான் தான் அந்த பொண்ணோட ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிட்னாப் பண்ணி அந்த பொண்ணையுமே அங்கே தூக்கிட்டு போயிடுறா. வந்துட்டு எப்படி வந்து எஸ்கேப் ஆக முடியும், கண்ணு தெரியாத புள்ள, அவள் எப்படியோ விட சொல்லி அழுதாலுமே அவள் கிட்னாப் பண்ணிட்டு போனதுமே பிறகு நம்ம ஹீரோயின் குழந்தைய பற்றி கேட்டதுமே இப்படி குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே வந்து யார் அப்படின்ற செட்டுங்க பேசும்போது அப்போ அங்கே கரெக்டாக அவள் கால் பண்ணிவிட்டு, இப்போ புள்ள உனக்கு வேணும்னா நான் சொல்கிறதுக்கு வா, இல்லைனா குழந்தை உயிரோடு இருக்காதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் பயந்து போய் அங்கே போகிறா. போய் பார்த்தா அங்கே உள்ளதான் அவங்க வீடியோ கால் போட்டிருக்கா. இப்போ இந்த பிள்ளைய வந்துட்டு நீ காப்பாற்றணும்னு ஆசைப்படுறீல, அப்படின்னா நீ வந்து உயிரை கொடுக்கணும், அப்படின்னா தான் நான் வந்து விடுவேன்னு சொன்னதும், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் தான் அவனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், உனக்கு அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தையுமே பிறந்துருச்சு, சந்தோஷமா இருக்குங்களேன்னு சொன்னதும், யார் சொன்னது, கேன்சர் இருக்கு, அவன் செத்து போயிடுவான், ஸோ உன் வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக ஒன்று டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன வந்து அவன் இந்த மாதிரி பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கா. உனக்கு மட்டும் சந்தோஷம் எல்லா இடத்துலையும் கிடைக்கணுமா, அது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ வந்து அங்கே போய் மேலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கோ, அப்படின்னா தான் நான் ஒத்துக்குவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக போயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஜியாங்மே வந்து எவ்வளோ கேவலமான ஜென்மோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திச்சான், சின்ன பிள்ளைய விடு, அப்படி வந்து அடுத்தவங்களோட உயிரில் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே இதுக்கெல்லாம் காரணம் நீதானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அவன் ரொம்ப கோவத்தில் அங்கே ஃபோன் எல்லாமே தூக்கி போட்டு உடச்சதுமே அங்கே வந்து அவனுக்கு பிளட்டாக வாமிட் வந்து மயக்கமாக இருது. இங்கே நம்ம ஜியை பார்த்தா போலீஸை கூட்டிகிட்டு வந்து எப்படியோ வந்து குழந்தைய காப்பாற்றி அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிறகு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் சாகலை, அங்கே உயிரோடு தான் இருக்கா. அங்கே வந்து அவளோட உண்மை எல்லாமே வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருந்திருக்காங்க. இவனுக்கு பார்த்தா உள்ள அங்கே வந்து தெரப்பி தான் போயிட்டுருக்கு போல். கழிச்சு அங்கே அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என் பையனோட லைஃப்பில் நீ திரும்ப வந்துருமா, அவள் வந்து ரொம்பவே மோசமானவ, காசு பணத்தெல்லாமே எடுத்துட்டு குழந்தையுமே விட்டுட்டு அவள் பாட்டு ஓடி போயிட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், ப்ளீஸ் அவன் வந்து ட்ரீட்மெண்ட் கூட பண்ணாமல் ஒழுங்கு இல்லாமல் இருக்கான், அதையாச்சும் நீ வந்துட்டு காப்பாற்றுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ண போனதுமே அவள் செத்து போயிட்டானே நினச்சி அவங்க ஆத்மாட்ட பேசுகிற
மாதிரி பேசுகிறான். பட் ஹீரோயின் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சதுமே அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில் நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா, அன்னைக்கு ஓவராக ட்ரிங்க் பண்ணது தான். அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணாமல் இருந்திருந்தா என் லைஃப்பில் இப்படி ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இதெல்லாம் இப்போ பேசி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு சொன்னதும் அது எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு, இப்போ நான் நினைச்சாலுமே எதுவுமே எனக்கு திரும்ப ரிட்டர்ன் வராது அப்படின்ற சைட் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பட் நான் ஒன்று மட்டும்தான் எப்பயுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவள் குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாலன்றதுக்காக தான் அவளை வந்து கூட சேர்ந்து நான் வந்து மேரேஜ் பண்ண வேண்டியதாகிருச்சு. நான் எப்பயுமே வேறு ஒருத்தையே என் மனசில் ஆசையாக கூட நினச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பட் இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஒரு பக்கம் ஃபீலாக இருந்தாலுமே அவளுக்கு மனசு ரொம்பவே கல்லாகி போயிடுது. ஏன்னா பண்ணது பெரிய துரோகம் இல்லையா, பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒருத்தி போய் தேடிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இதுக்கப்புறமே முட்டாள் மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காத, உனக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்காக வச்சு நீ பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு அங்கே பேபியுமே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. உங்கள் குழந்தைய பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பிள்ளையை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உன்னோட டிசிஷன் தான், நீ வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்றதை நீயே வந்து முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அதுக்கு கிளம்பும்போது அப்போ அங்கே அவனுமே அங்கே வந்து வீல் சேரில் வந்துட்டுருக்கான். ஹீரோயின்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறான், நீ வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்கிறான். அவள் எதுவுமே பதில் பேசாமல் அங்கேருந்து போனதுமே என்னோட ஐஸை வந்து அந்த குழந்தைக்கு எடுத்து வச்சுருங்க, எப்படினாலும் நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே அதே மாதிரி தான் நடந்தது. கொஞ்ச நாள் அவன் இறந்து போயிடுறான். அந்த குழந்தைக்கு வந்துட்டு அங்கே கண்ணை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுமே அவனோட சமாதியில் போய் அங்கே வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கா. அவங்க பேரண்ட்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி நம்ம ஹீரோயின்கிட்ட சார் வந்து ஆல்ரெடி உங்களுக்காக தான் இது எல்லாமே வந்துட்டு எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போகும்போது உடனே எனக்கு தேவையில்லை, நான் தூக்கி போட்ட பிறகு அவன் சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிழிச்சு அங்கே தூக்கி எறிஞ்சிடுறா. அப்போங்க நம்ம இப்போ வந்து குழந்தையுமே நல்லா ஆகிட்டா. அவள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வந்து அவளுக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவாக இருப்போமா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போய் வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட லைஃப்காக வந்து இன்னொரு வந்து சான்ஸ் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.